திருப்பரங்குன்றத்துல இனி தீபம் ஏத்தக்கூடாது, ஏத்த முடியாது அப்படின்னு அடுத்தடுத்து 3 கடிதங்கள் வெளிவந்திருக்கு. மதுரையினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக அவர் போட்ட உத்தரவை நிராகரிக்கும் வகையில் இந்த 3 கடிதங்கள் இன்னைக்கு அதிரடியா வெளிவந்திருக்கு. இந்த வழக்கை விசாரிக்க வேண்டிய ஜி.ஆர். சுவாமிநாதன் இதை விசாரிக்காம 9ஆம் தேதி ஒத்தி வச்சிட்டு பின்வாங்கி இருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு என்ன விவாதம் நடந்துச்சு, யார் இந்த அடுத்தடுத்த கடிதங்களை வெளியிட்டாங்க, இந்த கடிதத்துக்கும் ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய தீர்ப்புக்கும் என்ன தொடர்பு, ஏன் தீபம் ஏத்த முடியாது? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய உத்தரவின் அடிப்படையில் மதுரை திருப்பரங்குன்றத்தில் தர்கா இருக்கிற இடத்துல தீபம் ஏத்தணும் அப்படின்னு பல முயற்சிகளை இந்த பாஜக RSS காரங்க பண்ணாங்க. அது ஒரு மிகப்பெரிய தோல்வியாக போய் முடிந்தது. தமிழ்நாடு அரசும் மாவட்ட கலெக்டரும் எஸ்பியும் ஒட்டுமொத்தமாக இந்த RSS சங்கிகளை உள்ளேயே விடல. கோர்ட் சொன்னதுக்கு பிறகும் தமிழ்நாடு அரசு அங்க தீபம் ஏத்த விட மாட்டேங்குதா அப்படின்னு சொல்லி இந்த உத்தரவை பிறப்பித்த, இந்த தீர்ப்பை கொடுத்த ஹைகோர்ட் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வேற அவர் போட்டிருந்தாரு. அதையும் தமிழ்நாடு அரசு பெருசா பொருட்படுத்தவே இல்லை. 3ஆம் தேதி கார்த்திகை தீபத்தன்னைக்கு அந்த விளக்கு ஏத்த இவங்க முயற்சி பண்ணாங்க. தமிழ்நாடு அரசு தடுத்துருச்சு. நேத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் இதே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அதே RSS இந்துத்துவா இந்து முன்னணி கும்பலை வச்சுட்டு எப்படியாவது போய் தீபத்தை ஏத்த சொல்லி அவங்களுக்கு இந்த தீர்ப்பு கொடுத்தாரு, உத்தரவு கொடுத்தாரு. நைட்டு 10 மணிக்குள்ள நீங்க ஏத்தணும் அப்படின்னாரு. அதுவும் நேற்று தோல்வி அடைந்து விட்டது. முதல் நாள் தீபம் ஏத்த முயற்சி பண்ணும் போது கோயில் நிர்வாகமோ இல்ல பட்டர்களோ இல்ல அர்ச்சகர்களோ அமைதியா இருந்தாங்க. நேற்றுக்கு திரும்பவும் முயற்சி பண்ண உடனே கோயில் சார்பாக இன்னைக்கு 3 கடிதங்கள் வெளிவந்திருக்கு. இந்த கடிதங்களை வெளியிட்டிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பட்டர்கள். அதாவது இது மாதிரியான முருகன் கோயில ஆகம விதிப்படி நிர்வகிக்கக்கூடிய பட்டர்களா இருக்கட்டும் இல்ல சிவாச்சாரியர்களா இருக்கட்டும், இவங்க காலங்காலமா இருக்கக்கூடிய நடைமுறைக்கு நேர் எதிராக இந்த இந்துத்துவ கும்பல் செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக 3 கடிதத்தை வெளியிட்டிருக்காங்க. அதுல முதல் கடிதத்துல பாத்தீங்க அப்படின்னா அருள்மிகு ஆண்டவர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் துணை ஆணையர் நிர்வாக அதிகாரிகள் அவர்களுக்கு திருக்கோயில் ஸ்தானிக பட்டர் எழுதி கொண்டது. ஸ்தானிக பட்டர் யாருக்கு எழுதுறாங்க? கோயிலுடைய ஆணையர், அறநிலைத்துறை ஆணையருக்கு எழுதுறாங்க. இந்த ஆண்டு 3/12/2025 புதன்கிழமை என்று மாலை 6 மணி அளவில் இத்திருக்கோவில் வழக்கப்படி திருக்கோவிலுக்குள் பாலதீபம் ஏற்றிய உடன் அதே நேரத்தில் வழக்கமாக ஏற்றக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தீப மண்டபத்தில் தீபம் ஏற்றப்பட்டு பின் சுவாமி புறப்பாடாகி 16 கால் மண்டபம் எதிரே உள்ள இடத்தில் சொக்கமானேற்றி சுவாமிக்கு ரசை சாட்டப்பட்டது என்ற விவரத்தினை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு ஒரு கடிதத்தில் எழுதிட்டு கடைசியா ஒரு வரியை, மிக முக்கியமான வரியை சேர்த்திருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, மற்ற நாட்களில் மலை மீது தீபம் ஏற்றும் வழக்கம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறாங்க. வழக்கமா கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றுவாங்க. அந்த 16 கால் மண்டபத்துல காலங்காலமாக தொன்று தொட்டு எங்கு தீபம் ஏற்றப்பட்டதோ அங்கே 3ஆம் தேதியே நாங்க தீபத்தை ஏத்திட்டோம் அப்படின்னாங்க. நம்ம எல்லாருமே பார்த்தோம். எல்லா டிவி சேனலும் திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தீப மண்டபத்துல தீபம் ஏத்துனதை நம்ம பார்த்தோம். ஆனா அங்க மட்டும் ஏத்துனா பத்தாது. மலை மேல இருக்கக்கூடிய தர்கா, முஸ்லிம்களுக்கு சொந்தமான தர்கா, 1923லயே நீதிமன்றத்துல என்ன உத்தரவு வந்திருக்கு அப்படின்னா, இந்த திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கு சொந்தமான அந்த தர்கா இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதி நிலம் அவங்களுக்கு சொந்தமானது, மீதி மலை முழுக்க இந்துக்களுக்கு சொந்தமானது அப்படின்னு ஏற்கனவே தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூண், அது ஒரு அளவை கல். ஆனா அந்த அளவை கல் மேல அந்த முஸ்லிம்களுக்கு சொந்தமான பகுதியில் போய் நான் தீபம் ஏற்றுவேன் அப்படின்னு இந்த RSS இந்துத்துவ கும்பல் முயற்சி பண்றாங்க. அது தடுக்கப்படுது. அடுத்த நாள் நேத்துக்கு போய் முயற்சி பண்றாங்க. அதைத்தான் இந்த கடிதத்தில் சொல்ல வர்றாரு, தம்பி கார்த்திகை தீபத்தன்னைக்கு மட்டும்தான் ஏத்தணும், அடுத்த நாள்லாம் ஏத்தக்கூடாது, அது ஆகமத்துக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக ஸ்தானிக பட்டர் இந்த கடிதத்தை எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? அறநிலைத்துறை ஆணையருக்கு சொல்றாரு. எப்பா நாங்க எங்க வேலையை பர்ஃபெக்டா செஞ்சுட்டோம், இவங்க ஏதோ முயற்சி பண்றாங்க, அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி பாணிகப்பட்டர் தெளிவா சொல்றாரு. அதை விட இன்னொரு முக்கியமான கடிதம் வெளியே வந்திருக்கு. ஸ்ரீ பாகம் பிரியாள் உடனுரை ஸ்ரீ சங்கரேஸ்வரர் திருக்கோயில் பிரதான அர்ச்சகர் சிவகாம ரத்னம் ஸ்ரீ ரா செல்லம்பட்டர் கல்யாண சுந்தர சிவாச்சாரியார் எழுதிக்கிறது. அவர் என்ன சொல்றாரு? அதே கருத்தான் சொல்றாரு. திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக சிவாமங்களில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவானது விசேஷமான முறையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அத்தகைய திருக்கார்த்திகை அன்று திருவாசகங்களுடன் கூடிய தீபத்தை திருக்கோயில் கோபுரங்கள், மண்டபங்கள், பிரகாரங்கள், திருக்கோயில் சமீபத்தில் உள்ள மலைகள், கிரிவல பாதைகள் ஆகிய இடங்களில் தீபம் ஏற்றுவது சிறந்த பலன்களாக அமைகின்றது. மேலும் கார்த்திகை மாதம் வருகின்ற கார்த்திகை நட்சத்திரத்திலோ அல்லது பௌர்ணமியிலோ தீபம் ஏற்றுவது உத்தர காமிகாமத்தில் கூறப்பட்டுள்ளது. இதர நாட்களில் செயல்படுவது விசேடமாக சொல்லப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். யாரு? சிவாச்சாரியார் எழுதியிருக்காரு. அவரும் பட்டர் தான், அவரும் அந்த கோயில்கள் நிர்வாகி தான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருங்க,
கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏன் ஏத்தணும், என்ன விசேஷம் அப்படிங்கிறது உறுதியா இருக்கு. அது காலங்காலமா பின்பற்றக்கூடிய நடைமுறை. மற்ற நாள்ல ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க ஆகம விதியை மீறது யாரு? ஆகம விதி அப்படிங்கிறாங்கல்ல இந்த ஆர்எஸ்எஸ் காரங்க, இவங்க தான் நேத்தையிலிருந்து இந்த ஆகம விதியை தூக்கி போட்டு அவங்க இஷ்டத்துக்கு செயல்படுறாங்க. இத்தோட நிக்கல, இன்னொரு கடிதம் வந்திருக்கு. சிவாச்சாரியர் கே பிச்சை குருக்கள் எழுதியிருக்காரு. அவர் என்ன எழுதியிருக்காரு? சிவாகமங்களில் கூறியபடி திருக்கார்த்திகை தினத்தன்று திருக்கோயிலில் தீபமேற்றி வழிபடுவதுதான் வழக்கம் என்பதையும், இதர நாட்களில் இவ்வழிபாடு செய்வது வழக்கத்திற்கு மாறானது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. கோயில் நிர்வாகம், கோயில் பூசாரிகள், பட்டர்கள், சிவாச்சாரியார்கள் எல்லாரும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு மட்டும்தான் தீபம் ஏற்றணும். அந்த அன்னைக்கு தீபம் ஏற்றியாச்சு. மற்ற நாளில் தீபம் ஏற்றக்கூடாது. கார்த்திகை தீபத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி 24 மணி நேரத்துக்கு முன்னாடி திட்டமிட்டு மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தீபம் அங்க மசூதி இருக்கக்கூடிய இடம், அதாவது தர்கா இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு ஏத்துங்க அப்படின்னு உத்தரவிடுறாரு. அதையும் அவர் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த உத்தரவு கொடுக்குறாரு. உத்தரவு கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா 1 மாசமோ 2 மாசத்துக்கு முன்னாடி உத்தரவு கொடுத்துருக்கலாம்ல. அடுத்த மாசம் கார்த்திகை தீபம் வருதுப்பா, மசூதிக்கு பக்கத்துல அந்த தர்காவுக்கு பக்கத்துல கூடிய தூண்ல அது வந்து தீபத்தூண் தான்ப்பா, நீங்க அங்க போய் ஏத்துங்கப்பான்னு கொடுத்திருந்தா தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கும். இதை வந்து ஒட்டுமொத்தமாக இல்லாம முடிச்சிருப்பாங்க. ஆனா 24 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தா எப்படி இருந்தாலும் இவங்க தீபத்தை ஏற்றி ஆகணும். இல்லைன்னா அது கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட்டா மாறிடும். ஒரு தடவை தீபத்தை ஏத்திட்டா அதுக்கப்புறம் யாரும் தடுக்க முடியாது. எப்படியாவது தீபத்தை ஏற்றி வச்சிடணும் அப்படின்னு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா குழுக்களோட சேர்ந்துட்டு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி தீர்ப்பை கொடுக்குறாரு. தமிழ்நாடு அரசாங்கம் நீங்க 24 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தாலும் சரி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தாலும் சரி, காலங்காலமாக ஆகம விதிப்படி என்ன நடைமுறைகள் இருக்குதோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். உங்களுக்கு இஷ்டத்துக்கு யாரு இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா கும்பல் இருக்கு பாத்தீங்களா, இவங்க இஷ்டத்துக்கெல்லாம் நாங்க செயல்பட முடியாது அப்படின்னு நேரடியாக உள்ள வர இருந்த ஆர்எஸ்எஸ் குண்டர்களை தடுத்து நிறுத்திட்டாங்க. கலெக்டர் சொல்லிட்டாரு, எஸ்பின்னு சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ள பிடிச்சு போட்டாங்க. ஆனா திரும்பவும் இதே வேலையை அவங்க செய்யறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1996 இந்த பிரச்சனை உருவாகுது. பாபர் மசூதி இடிச்சதுக்கு பிறகு இந்த விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, இந்தியாவில் 30,000 கோயில் இடிக்கப்பட்டு அதுக்கு மேல மசூதி தர்கா எல்லாம் கட்டப்பட்டிருக்கு. அதெல்லாம் நாங்க மீட்டெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு குழு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய, பாஜகவினுடைய தாய் அமைப்பான இந்துத்துவ அமைப்பினுடைய கோயில் சார்ந்த விடயங்களை மட்டுமே டீல் பண்ணக்கூடிய அமைப்பு விஹெச்பி, விஸ்வ இந்து பரிஷத். இந்த அமைப்பு ஒரு பெரிய பட்டியலை வெளியிட்டு இருக்கு. இந்தியா முழுக்க 30,000க்கும் அதிகமான கோயில்கள், இந்த கோயில்கள் இடிக்கப்பட்டு தான் மசூதி கட்டுச்சுன்னா ஒரு கதை சொல்றான். இதை எல்லாத்தையும் நாங்க திருப்பி எடுப்போங்கிறான். ஒரு அயோத்தி அல்ல, இந்தியா முழுக்க கலவரத்தை தூண்டுறதுக்கு விஹெச்பி அஜெண்டா வச்சிருக்கான். அப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பட்டியல் வச்சிருக்கான். தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் மசூதி இருக்கு, தர்கா இருக்கு, அதை எடுக்கணும் அப்படின்னு. அதுல இந்த திருப்பரங்குன்றம் மலை மேல இருக்கக்கூடிய தர்காவையும் இணைச்சிருக்காங்க. அந்த பட்டியலை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தாலே தெரியும். சப்ரங் அப்படிங்கக்கூடிய பத்திரிகை இந்த விஹெச்பியினுடைய ஆவணத்தையே வெளியிட்டு இருக்காங்க. இது குறித்து நான் ஏற்கனவே 2-3 வீடியோவே பேசியிருக்கிறேன். ஸோ அப்போ அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு. விஹெச்பி ஆர்எஸ்எஸ் அமைப்பு மேலிருந்து உத்தரவிடப்பட்டிருக்கு. எங்க நாக்பூர்ல இருந்து உத்தரவிடுதல் அடிப்படையில் இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டு அங்க ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க. நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்கிறார், ஒரு நாள் தீபம் ஏத்தினா என்ன பிரச்சனை ஆயிருப்போது அப்படிங்கிறாரு. ஒரு நாள் தீபம் ஏத்தினா என்ன பிரச்சனை ஆகும்? இதே தான் பாபர் மசூதிக்கு நடந்துச்சு. ஒரே ஒரு நாள் இரவு என்ன பண்ணாங்க, நைட்டோட நைட்டாக அந்த பாபர் மசூதிக்குள்ள போய் ராமர் சிலை வச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. ஒரு நாள் எங்களை சாமி கும்பிட விட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தான் சொன்னாங்க. கடைசியில் மசூதியை எல்லாம் பண்ணிட்டாங்க. இந்தியா முழுக்க கலவரம் நடந்துச்சு. ஆயிரக்கணக்கான உயிர்கள் கொல்லப்பட்டுச்சு. லட்சக்கணக்கான பேர் சொத்தை இழந்தார்கள், குழந்தைகள் கொன்னார்கள், பெண்கள் கொல்லப்பட்டார்கள். இதே நிலைமை தான் நாளைக்கும். ஒரு நாள் தீபம் ஏத்திரன் அனுப்பும் போது நாளைக்கு என்ன ஆகும்? ஒரு மிகப்பெரிய கலவரத்தை பண்ணி தர்காவை தாக்கி அதுல இந்து முஸ்லிம்களுக்குள்ள கலவரத்தை உருவாக்கி இதுல குளிர்காயறதுக்காக இந்த பாஜக முயற்சி பண்ணுது. இதுக்கு ஏத்த மாதிரி ஜி.ஆர். சுவாமிநாதன் தீர்ப்பு கொடுக்கிறாரு. நேற்றுக்கு நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்டதே நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஒரு நாள் போய் தீபம் ஏத்தினா என்ன ஆகும் அப்படின்னு. ஒரு நாள் போய் கோழி ஆடு கிடா வெட்டினா விட்டுருவாங்களா? அவங்க விடமாட்டாங்கல்ல. அதே மாதிரிதான் விஷயம். சோ அப்போ ஏன் எதுக்காக தொடர்ச்சியாக மதுரையை மையமாக வச்சு இந்த வேலை அங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, பூனேவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைமையகம், விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினுடைய தலைமை, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அஜெண்டா இருக்கு. என்ன அஜெண்டானா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய வழிபாட்டு இடங்களை நீக்கணும், அதை ஒன்றும் இல்லாமல் உடைக்கணும், காலி பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அஜெண்டா. அதை மையமாக வச்சு இந்தியா முழுக்க நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிடலாம். எப்படி வந்து வட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ராமர் கோயிலை மையமாக வச்சு பாபர் மசூதி இடிச்சு ஒரு கலவரத்தை பண்ணி பாஜக தன்னுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை காமிச்சு அதுக்கு பிறகுதான் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத் மாதிரியான மாநிலங்களில் கடந்த 25 ஆண்டுகளாக அவங்க ஆட்சி பண்ணிட்டு வர்றாங்க. கடந்த 25 வருஷமா நீ வந்து ராஜஸ்தான்ல இருக்கீங்க, மத்திய பிரதேசம் இருக்கீங்க.
அங்க எவனுக்கு வேலை கிடைக்காம ஊர் ஊரா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை பத்தி எல்லாம் பொருட்படுத்தல யாரு அப்படின்னா இந்த பாஜக காரங்க. நாங்க இந்த கோயிலை எடுப்போம், நாங்க அந்த மசூதி எடுப்போம், இதே வேலையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது. தமிழ்நாடு முதலமைச்சர் தெளிவா இன்னைக்கு காலையில ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இங்க பாருங்க, மதுரைக்கு நீங்க மெட்ரோ தரல, எய்ம்ஸ் வரல, மதுரைக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு, உற்பத்தி வளர்ச்சிக்கு, சர்வீஸ் துறைக்கு நிறைய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் உருவாக்கப்படணும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தணும். இதை பார்க்காம இஷ்டத்துக்கு மத கலவரத்தை தூண்ட முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறத வேற வேற டோன்ல தமிழ்நாடு முதலமைச்சர் ரொம்ப அழகா இன்னைக்கு காலைல ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்ல ரொம்ப அழகா சொல்றாரு, மாமதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது டாட் 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 அரசியலா. அந்த டாட் டாட்னா வேற ஒன்றும் இல்லை, வளர்ச்சி அரசியலா வன்முறை அரசியலா மக்கள் முடிவு செய்வார்கள். மெட்ரோ ரயில், எய்ம்ஸ், புதிய தொழிற்சாலைகள் அண்டு வேலைவாய்ப்புகள், இவைதான் மாமதுரையின் வளர்ச்சிக்காக அங்கு வாழும் மக்கள் கேட்பது. மதுரை வளரணும் என்ன பண்ணணும்? தர்கா இல்லாமல் போயிடுச்சா மதுரை வளர்ந்துருமா? மதுரை மக்கள்லாம் ரொம்ப செழிப்பாயிர முடியுமா? மதுரைக்கு எய்ம்ஸ் வேணும், இன்னும் அட்வான்ஸ்டான பொருளாதார உற்பத்தி கொண்ட நவீன நிறுவனங்கள் அங்கே உருவாக்கப்படணும், மெட்ரோ ரயில் வரணும், அங்கே பொருளாதார உற்பத்தி வளரணும். தமிழ்நாட்டில் சென்னையை நோக்கி ஏன் சவுத்துலேருந்து வரணும்? மதுரையவே ஒரு மிகப்பெரிய பொருளாதார ஹப்பா மாத்தினா மக்கள் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ண வேண்டியது இருக்காது. மதுரையிலேயே ஒரு பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். சென்னையில் சம்பாதிக்கிறத மதுரையிலே சம்பாரிச்சு போறாங்க. இது மாதிரி ஒரு ஆல்டர்னேட் எக்கனாமியை நோக்கி நகர்றது தான் மதுரையினுடைய வளர்ச்சிக்கான விஷயமா இருக்கும். அதைத்தான் மையமா வச்சு தமிழ்நாடு அரசு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தர்காவை எடுத்துட்டா உடனே மதுரை செழிப்பாயிருமான்னு கேட்கிறேன். ஏன் எதுக்காக தேவையில்லாம இது மாதிரியான அரசியல் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதா ரொம்ப அழகா தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மசூதியை இந்த தர்காவை வச்சு ஏற்கனவே 1996 ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. அன்னைக்கே நீதிமன்றத்துக்கு போனாங்க. அப்ப நீதிமன்றம் தெளிவா 3 விஷயம் தீர்ப்பா கொடுத்தாங்க. ஒன்னு, கோவில் நிர்வாகத்தை தவிர வேறு யாரும் தீபம் ஏற்ற அனுமதிக்க முடியாது அப்படின்ட்டாங்க. கிடையாது, கோயில் மட்டும்தான் போய் தீபம் ஏற்றணும். கோயில் மட்டும்தான் போய் தீபம் ஏற்றணும் அப்படின்னா எதுக்காக ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த மனு போட்ட இந்துத்துவா, இந்து முன்னணி, RSS காரங்க போய் தீபம் ஏற்றலான்னு அனுமதிச்சாரு? 10 பேர் போய் தீபம் ஏற்றுன்னு சொன்னாரே, அது நியாயமா? ஏற்கனவே தீர்ப்பு ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு மலை மேல ஒரு கோயில்ல நீங்க தீபம் ஏற்றணும்னா கோயில் நிர்வாகத்துக்காரங்க தான் போகணும், அறநிலைத்துறை சார்ந்தவங்க தான் போகணும். ஆனா இவங்கெல்லாம் யாரு? இவங்க பக்தர்ங்கிற பேர்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இந்துத்துவ சக்திகள், வன்முறையாளர்கள். இவங்களை எப்படி அனுமதிச்சாங்க? இரண்டாவது முக்கியமான விஷயம், எதிர்காலத்தில் பக்தர்களை விரும்பினால் மலையில் வேறு எங்காவது தீபம் ஏற்றிக் கொள்ளலாம். அந்த முடிவை தேவஸ்தானம் எடுக்கும். எப்போ அப்படின்னா HRNC சொல்லக்கூடிய அறநிலைத்துறையினுடைய அனுமதிக்கு பிறகு. அப்ப தீபம் ஏற்றலாம், அறநிலைத்துறையோட அனுமதிக்கு பிறகு. அப்படி தீபம் ஏற்றினாலும் இன்னொரு 3வது பாயிண்ட் சொல்றாங்க, தர்காவை மனதில் வைத்துக்கொண்டு தர்கா இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து 75 மீட்டர் எங்கேயும் போய் தீபம் ஏற்றக்கூடாது. அது அவங்களுக்கான போர்ஷன், அவங்களோட இடம். இஸ்லாமிய மக்கள் வர்றாங்க, வணங்குறாங்க, சாமி கும்பிடுறாங்க, அண்ணன் தம்பியா பழகுறாங்க, மாமச்சனா பழகுறாங்க, அவங்க பாட்டுக்கு மலைக்கு வராங்க, சாமி கும்பிடுறாங்க, போயிடுறாங்க. நாம பாட்டுக்கு இந்த பக்கம் போய் சாமி கும்பிட போயிடுறோம், அவ்வளவுதான் விஷயம். ஆனா நீங்க அந்த 75 மீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய கல்லுல போய் நான் தீபம் ஏத்துறேன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? இதை எப்போ 96லயே சொல்லிட்டாங்க. யாரு? நீதிமன்றமே சொல்லிருச்சு. 96 தீர்ப்புக்கு பிறகு மறுபடியும் சும்மா இல்ல. யாருன்னா இந்த RSS காரங்க 2014ல சுப்பிரமணியன் ஒருத்தர் வழக்கு போட்டாரு. அந்த வழக்குல என்ன நடந்துச்சு? இதே விஷயம் தான். ஜஸ்டிஸ் வேணுகோபால் தலைமையில 4/12/2014 அழகான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. மனுதாரர் சொல்றாரு, அங்க தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தூண் வந்து தீபத்தூண் அப்படிங்கிறாரு. ஆனா அதுக்கு எந்த ஆதாரத்தையுமே கொடுக்கலையே. ஆதாரத்தை கொடுத்தாத்தானே நம்ம வந்து வாதாட முடியும், அவங்களுக்கு ஏற்ற விஷயத்துல உண்மையா இருந்தா உத்தரவு போட முடியும், தீர்ப்பு கொடுக்க முடியும். அவர் எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. இன்னும் சும்மா இல்ல, மறுபடியும் RSS கார 2017 திருப்பி வழக்கு போடுறான். 7/12/2017 திருப்பி ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. யார் சொல்றது? ஜஸ்டிஸ் கல்யாண சுந்தரம், ஜஸ்டிஸ் பவானி ரொம்ப தெளிவா சொல்றாங்க. there is no reason why such peace and tranquility maintained by both communities should be disturbed. அமைதியும் நல்லிணக்கம் ஏற்கனவே அங்க இருக்கு ரெண்டு மக்களுக்கு மத்தியில, அதை ஏன் கெடுக்கணும் அப்படின்னு தெளிவா மண்டையில உரைக்கிற மாதிரி RSS காரனுக்கு அவங்க கேட்கிறாங்க 2 நீதிபதிகள். அப்ப ஏற்கனவே ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருக்காரு, மறுபடியும் 2 நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதையும் தாண்டி ஜிஆர் சுவாமிநாதன் ஒரு நீதிபதி எப்படி தீர்ப்பு கொடுக்கலாம்? இதுதான் தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய வாதம். 2 நீதிபதி கொடுத்த தீர்ப்பை மறுக்கணும்னா 3 நீதிபதிகளுடைய அமர்வு தான் உட்காரணும், இல்ல 5 நீதிபதிகளுடைய அமர்வு உட்காரணும். அது இல்ல உச்ச நீதிமன்றம் முடிவு பண்ணணும். 2 நீதிபதி உயர் நீதிமன்றத்துல தீர்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு ஒரு நீதிபதி திடீர்னு வந்து உட்கார்ந்து அந்த தீர்ப்பையே நான் மாத்துவேன் அப்படின்னா இந்தியாவில் எந்த தீர்ப்பை யாரு வேணாலும் மாத்தலாம் அப்படின்னு அர்த்தம். அப்ப நீதித்துறைக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல, ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணிருக்கணும்ல. ஏன் ஜிஆர் சுவாமிநாதன் அந்த 2 பேர் நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பு மதிக்கல அப்படிங்கிறதா எல்லாத்துடைய கேள்வியும். இதை மையமாக வச்சுதான் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் விவாதமே நடந்திருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் உச்சநீதிமன்றம் இது குறித்து என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஜிஆர் சுவாமிநாதன் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கெல்லாம் போட்டார் இல்லையா, தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்து, கோயில் நிர்வாகத்திட்ட இருந்து அறிக்கை எல்லாம் கேட்டார் இல்லையா, அந்த விசாரணையும் 9ஆம் தேதி வரப்போகுது. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.